உங்களுக்காக இப்போ தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்க மனவேதனைகளை, உங்க கண்ணீர்களை, அந்தரங்கத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பேன். நீங்க அந்தரங்கத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் அப்படி உங்க வேதனையை சொன்னபோது அந்த மனிதர்கள் உங்களை தூற்றினார்கள், உங்களை அற்பமா எண்ணினாங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்க இருதயத்துக்குள்ளேயே வச்சுட்டு அழுது கொண்டிருக்கீங்க. அன்னாள் தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றினார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அன்னாளுடைய துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றினேன். மகனே மகளே, உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். யாருமே பார்க்கல உங்க பிரச்சனைய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்கள் பிரச்சனையை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலை அறிவார். உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் அறிவார். நீங்கள் வியாதினால் அவதிப்படுகிறதை கர்த்தர் அறிவார். ஆனால் ஆண்டவர் மேல் நீங்கள் விசுவாசம் வையுங்கள். இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்துக்குள் பாய்வதாக, கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, எல்லா எதிர்ப்பின் வல்லமைகள் நசனாக இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எல்லா பண கஷ்டங்களை, நெருக்கடிகளை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், உங்க வாழ்க்கையில நிம்மதி உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும். இப்போ இருக்கிறதை பார்க்கல நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் பழகி கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ. நீ உன்னுடைய சூழ்நிலைகளை, உன்னுடைய எதிர்ப்புகளை, உன்னுடைய வியாதிகளை, உன்னுடைய கஷ்டங்களை, சத்துரு கொண்டு வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் நீ முறியடிப்பா. கிதியோன் மீதியான முறியடிச்சது போல கர்த்தர் சொல்ற, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யூ ஆர் த மைட்டி மேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க இந்த தோல்விகள் வெற்றியாய் மாறும். உன் பிரச்சனைகள் நீங்கும். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசனம் இப்போ உங்க வாழ்க்கையில வருகிறது, உங்க குடும்பத்தில் வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்க உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் வருகிறது, சுகமளிக்கிற கரம் வருகிறது. உங்க வேதனைகள் நீங்கிறது, உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது, உங்க பிரச்சனைகள் மாறுவதாக. Touch the Holy Spirit. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசனம் உங்களை தொட்டு இருக்குதுங்க. உங்களுடைய சாட்சிகளை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். காட் பிளஸ்.